குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/6/2026 புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி மாதம் 3ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை வணங்குவது, பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுவது அனுகூலத்தை தரும். திதி, வார, யோக, கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:30 வரை, த்விதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:57 வரை, விருத்தி பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 3:30 வரை, கௌலவம் பின்பு மாலை 3:01 வரை, தைத்துலம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை, கேட்டை பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி மாலை 6:06 வரை, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 6:07 முதல் மாலை மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களுக்கு மாலை 6 மணிக்கு 7 நிமிடம் முதல் சந்திராஷ்டமம் தொடங்கும். மிக கவனமாக செயல்படுங்கள். சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன மன மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இயல்பாக இருக்க இயலாது. கவனம் தேவை. வழிபாடு செய்தால் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீமன் நாராயணர். பெருமாளை வழிபட பெருமாள் கோவிலுக்கு சென்று வர சகல பிரச்சனைகள் நிவர்த்தியாக்கும். ஓம் நமோ நாராயணாய எனும் 8 எழுத்து மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்று வழிபட்டால் நல்லது. வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேட்கலாம். படிப்பதும் நல்லது, கேட்பதும் நல்லது. வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கும். நேர்மறை அதிர்வலைகள் வியாபிக்கும். நேர்மறை சக்திகள் உங்களை வழிநடத்தும். பிரதாதி விசேஷங்கள்: சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? வாசற்கால் வைக்க சிறந்த நாள். மாங்கல்யம் செய்ய நல்ல நாள். புதிய வாகனம் வாங்க ஏற்ற நாள். கடன் வாங்க உகந்த நாள். தேவைக்கு ஏற்றாற் போல் வங்கி கடனோ கல்வி கடனையோ பெறுவதற்கு நல்ல நாள். தேவையற்ற ஆடம்பரமான விஷயங்களுக்கு கடன் பெற வேண்டாம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:12 முதல் 3:54 வரை மேஷ லக்னம். 3:55 முதல் காலை 5:42 வரை ரிஷப லக்னம்.
காலை 5:47 முதல் 7:52 வரை மிதுன லக்னம். 7:53 முதல் 10:04 வரை கடக லக்னம். காலை 10:05 முதல் மதியம் 12:11 வரை சிம்ம லக்னம். 12:12 முதல் 2:11 வரை கன்னி லக்னம். 2:12 முதல் மாலை 4:11 வரை துலாம் லக்னம். 4:12 முதல் மாலை 6:18 வரை விருச்சக லக்னம். 6:19 முதல் இரவு 8:30 வரை தனுசு லக்னம். இரவு 8:31 முதல் 10:36 வரை மகர் லக்னம். இரவு 10:37 முதல் 12:28 வரை காலை கும்ப லக்னம். 12:29 முதல் 2:11 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியான ஸ்ரீ புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். அதற்கும் அதிகமாகவும் சொல்லலாம். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். ஆக இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுபவர்கள், உரு என்றால் எண்ணிக்கை, திரு என்றால் இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய திருவடி என்று பொருள். ஆகவே அதிக எண்ணிக்கையில் சொல்லி வந்தால் அந்த மந்திரத்திற்குண்டான பலன் மிகுதியாக உங்களைத்தான் வந்து சேரும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்தருள்வாய் பன்னலியோனே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படலாம். சமூகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். இன்று நல்ல இசையை கேட்கலாம். இதனால் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். இன்று சாதகமான பலன்கள் அவ்வளவாக இருக்காது, குறைந்த அளவுதான் இருக்கும். பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இந்த நாளை நல்ல விதமாக நகர்த்தினாலே போதும் என்கிற மனபாவத்திற்கு வருவீர்கள். மிக பக்குவமாக நடந்து கொண்டால் நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை தள்ளி வையுங்கள். உடனுக்குடன் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பலு கூடுதலாகவே இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் சோர்வாக உணர்வீர்கள். இந்த கோடை காலத்தை சமாளிப்பதே பெரிதாக இருக்கும். அதிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சில மாற்றமாக நடப்பதாலும் அதிக எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகலாம். திறமையாக பணியாற்றுவதால் மட்டுமே, யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் கையாள்வதால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். தற்பெருமை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. யாரை பற்றும் எதை பார்த்தும் செய்யாதீர்கள். உங்களுக்கு எது தெரியுமோ, உங்களுக்கு எது அனுபவத்தில் இருக்கிறதோ அதை மட்டுமே தொடர வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பு நிலையில் அதிகமான ஒரு உற்சாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும்.
ஈடுபாடு என்பது அதிகமாக இருப்பது நல்லது. தம்பதியர்களுக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறது. சகஜமான அணுகுமுறையை கையாள வேண்டும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். அவர்களுடைய மன அமைப்பை மாற்றி அமைக்க நினைப்பீர்கள். வருங்கால துணையினுடைய நிலையை பற்றியோ, அவர்களுடைய வேலை விஷயங்களை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம். தொழில் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரலாம். கால்நடை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, வியாபாரத்தை மேற்கொள்பவர்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். உணவு சார்ந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும். முதலீடை அதிகப்படுத்தலாம் என்கிற எண்ணங்கள் வரும். அரசு அதிகாரிகளிடத்தில் ஒரு சிலரிடத்தில் கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல், கோடையினுடைய தாக்கத்திற்கு தகுந்தாற்போல் எந்த பயிர் செய்யலாம், நடவு செய்வது நல்லது, எது அறுவடைக்கு தகுந்ததாக இருக்கும் என்கிற புரிதலோடு நடந்து கொள்ளுங்கள். விவசாயத்திற்காக கடன் கேட்கலாம் என்கிற யோசனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கடனை சீக்கிரமாக அடைப்பதற்கான வழிமுறைகளையும் ஆராய்வீர்கள். நினைத்த வேலைகளில் சின்ன சின்ன அலைச்சல்கள் வரலாம். மூத்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். மனதில் சின்ன வகையில் பயம் ஏற்படும். பணத்தை சம்பாதிப்பது கடினமாக இருப்பது போல உணர்வீர்கள். செலவை கட்டுப்படுத்துவதற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும். பண தட்டுப்பாடு இருக்கும். இது உங்களுக்கு சில நேரத்தில் சங்கடத்தை கொடுக்கும். தேவைக்கு தகுந்தாற்போல் பொருட்கள் வாங்க முடியவில்லையே என்கிற எண்ணங்கள் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதில் அதிக ஆர்வங்கள் காட்டுவீர்கள். சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது, சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள் கூட கூடுதலாக வரலாம். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். அதிக வெளியிட உணவுகளை தவிருங்கள். எண்ணெய் சார்ந்த பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். மசாலா சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பொதுவாக திங்கள், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய நாட்கள் தவிர பிற நாட்களில் விருந்து கொடுக்கவோ விருந்து சாப்பிடவோ கூடாது. வீட்டில் பெண்கள் விரதங்கள் அனுஷ்டித்தால் அந்த பலன் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நற்பலனாக அமையும். மாலை நேரம் தீபமேற்றி வழிபடும் பெண்களுக்கு ஆசி கூற தேவர்கள் வருவதால் விளக்கு வைக்கும் நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது. நமது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசையை பெற இது மிகவும் ஏற்ற ஸ்தலம். இந்த 9 கிரகங்களையும் நவதானியங்கள் வைத்து வழிபட்டால் சகல நற்பலன்களும் கிடைக்கும். ராமபிரானே ஸ்ரீ ராமமூர்த்தியை பிரதிஷ்டை செய்த நவகிரகங்களாக இருப்பதால் மிகவும் சிறப்பான ஸ்தலம். ராமநாதபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தேவிப்பட்டினம் எனும் ஊர். அந்த 9 கற்களாக நவபாஷாணம் என்ற பெயரில் நவகிரகங்களாக வழிபடப்படுகிறது. பிற ஸ்தலங்களில் நவகிரகங்கள் சிலை வடிவில் இருக்கும். இங்கு 9 கற்களாக நவகிரகங்கள் காட்சி தருகிறார்கள். பாஷாணம் என்றால் கல் என்று பொருள்படும். இந்த 9 கிரகங்களும் கடலுக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவகிரகங்கள் உள்ள இத்தலத்தில் நீராடினால் மிகவும் புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம். புதன்கிழமையில் இந்த ஓரைகள் பலன் கொடுக்காது. குரு பகவான் ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிறருடைய கருத்துக்களை கேட்டறிவீர்கள். ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மேன்மை உண்டாக்கும். ஒருமித்த கருத்து இருக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. அதிக வகையிலான தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். மன நிறைவு வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நாளாக இருக்கும். தனித்திறமைகள் மற்றும் உற்சாகத்தின் மூலம் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள். இதனால் சாதகமான பலன்கள் வந்து சேரும். புதிய வகை யுக்திகளால் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியும். சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் தகுந்த வாய்ப்பளிக்கக்கூடிய நிலை ஏற்படும்.
திறமைகள் வெளிப்படும் முழுமையான உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் தகுந்தாற்போல் நடக்கும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தேவர்கள் தேவதைகளுடைய நல்ல ஆசை கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். பெருமைக்குரியவர்களாக இருக்கக்கூடும். பெற்றோர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக, நியாயமாக, நம்பிக்கையுடன் செய்ய நினைப்பதுண்டு. பயனுள்ள நேரத்தை நல்லவிதமாக மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு கழிப்பீர்கள். எதை செய்தாலும் நல்ல விதமாக செய்வீர்கள். வெல்வது, வெற்றி அடைவது, வாகை சூடுவது ஒன்றே உங்களுடைய இலக்கு. பணம், நிதி நிலைமைகள், பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் கிடைக்கும். பணியிடத்தில் நல்ல சூழ்நிலைகள், மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், தெய்வ பலம் கூடும். வெளியூர் பயணங்களில் இருந்த தடைகள் மறையும். பேச்சுக்களில் அனுபவங்கள் உண்டாகலாம். மூத்த அதிகாரிகள் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். பேச்சுக்களில் அனுபவங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களில் இருந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் மறையும். தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவீர்கள். நவீன யுக்திகளை கையாளுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, குவிப்பது போன்ற எண்ணங்கள் உண்டாகும். அதை சார்ந்த சாதனங்கள் என்ன என்பதை ஆராய்வீர்கள். ஆரோக்கியம் எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் மிக அழகாக, அற்புதமாக தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கும். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்பதை போல ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனதும் நிம்மதி அடையும். சந்தோஷம் அதிகரிக்கும். உற்சாகம் உண்டாகும். நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் இருப்பீர்கள். உங்களுடைய முக அழகு வசீகரமாக இருக்கும். உடல்நல கோளாறு, எதிரி தொல்லைகள் தீர இரவு 8 முதல் 9 மணி இரவு சந்தி பூஜை. வெளிநாட்டு வேலைக்கு செல்ல முயல்பவர்கள் இந்த ஆலயத்தினுடைய வாசலில் ஒரு மரத்தடியில் உயரமான மேடையில் பாஸ்போர்ட் விநாயகரை வழிபட உடனடியாக பாஸ்போர்ட் விசா கிடைத்து விரைவில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ரீ கேது பகவானுக்கு அதிபதியான ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட ஸ்ரீ கேது திசை பாதிப்பு நீங்கும். குபேர திசை பிள்ளையார்பட்டி கோவிலில் தான் ஸ்ரீ பாஸ்போர்ட் விநாயகருடைய ஆலயம் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். புதன் கிழமைகளில் குரு பகவான் ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. ரிஷபராசி அன்பர்களே, சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். அதிக நன்மைகள் பெறுவதற்கு நீங்கள் இந்த கிரக ஓரைகளை பயன்படுத்தலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன நிம்மதி பிறக்கும். சிந்தனைகள் அதிகமாகும். எல்லா காரியத்தையும் செய்ய நினைப்பீர்கள். தடைகள், தாமதங்கள் நீங்கும். உற்சாகம் பிறக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திருப்தி, ஆத்ம சந்தோஷம் உண்டாகும். எடுத்த எல்லா சகல விஷயங்களிலும் அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். கடந்த நாட்களில் நடந்த அல்லது கடந்த மாதங்களில் நடந்த பழைய விஷயங்கள் பற்றி அடிக்கடி யோசித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நன்றாக செய்ய வேண்டிய வேலைகளை கோட்டை விட்டு விடுவீர்கள். செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆக இப்பொழுது இருப்பதை, நடப்பதை மட்டும் சிந்தியுங்கள். கடந்த விஷயங்களை பற்றி அதிகம் யோசிக்கவும் வேண்டாம். அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய சுய முயற்சியில் நம்பிக்கை வைத்தால் நலம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிருங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பிறரிடத்தில், குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்று இறுக்கமான பணி சூழ்நிலைகள் இருக்கும். அங்கும் இங்கும் எங்கும் கூட செல்ல முடியாதபடி கட்டி போட்டது போல இருக்கும். சுதந்திரம் என்பது இருக்காது.
பிறருடைய வேலைகளை சேர்த்து கவனிப்பதால் மன அமைதி இழப்பீர்கள். அமைதியான மன சூழ்நிலையை வைத்துக் கொள்வது தியானம், யோகாசனங்கள் சிறப்பு. வேறு எதனாலும் உங்களுடைய சங்கடங்கள் தீர்க்க முடியாது. இப்பொழுதைக்கு இன்றைக்கு தேவையானது அமைதி, மன நிம்மதி இரண்டுமே. ஆகவே மிதுனராசி அன்பர்கள், வெளிவட்டார நட்புகள் கிடைக்கலாம். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவரக்கூடும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகள் பிறகும். தடுமாற்றத்தின் காரணமாக அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது மதிப்பு மரியாதையுடன் பேச வேண்டும். மிக நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கூட மதிப்பு மரியாதை கொடுப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய வேலைகளை ஒழுங்கமைத்து செயல்படுத்த வேண்டும். இறுக்கமான மனநிலையில் இருந்து நீங்குவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்கும். காதலிப்பவர்களுக்கு பதட்டங்கள் உண்டாகும். உங்களுடைய காதல் விவகாரங்கள், சில விஷயங்கள் உறவுகளுக்குள் தெரிய வரும். முதலில் குடும்பத்தார்களுக்கு அறியக்கூடும். இதனால் உங்களுடைய மன நிம்மதி கெடலாம். உறவு பாதிக்குவது போல உணர்வீர்கள். எந்த விஷயத்திற்காகவும் எதற்காகவும் பதட்டப்படாதீர்கள். பதறினால் உங்களுடைய காரியங்கள் கெடும். அதே போல உங்களுடைய காதலிக்கக்கூடிய விஷயங்கள் கூட கெடலாம் வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திப்பது, பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, நல்ல ஆலோசகர்களிடத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய விடுப்பின் நிலையை கேட்டறிவது நல்லது. தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அமைதியாக இருக்க வேண்டும். வீண் விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். குறிப்பாக குழந்தைகளுடைய செயல்களில் எந்த விதமான எதிர்மறையான செயல்களும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய மனது மென்மையானது. உங்களை பார்த்துதான் பல விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை அடிக்கடி உணர வேண்டும். நல்ல ஞானம், நல்ல கல்வி அறிவு இருந்தால் கூட இந்த நாள் கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் பொழுது நீங்களும் அமைதி காப்பது மிக மிக நல்லது. நிதி நிலைமைகள் சுமாராகத்தான் இருக்கும். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். எல்லோரிடத்திலும் சில விஷயங்களை கேட்டு அறிய நினைப்பீர்கள். பணம் சம்பாதிப்பது பற்றிய ஆழ்ந்த அறிவு, திறன், புத்தக அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். கூடுதல் செலவுகள் உங்களை கவலைப்பட வைக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவருவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக எண்ணுவீர்கள். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். தைரியமாக இருங்கள். இறை வழிபாடு செய்வது, கோவிலுக்கு சென்று வருவது, பெருமாள் கோவிலுக்கு வழிபட்டு வருவது நல்லதை தரும், அனுகூலத்தை கொடுக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் மிதமான மன அமைப்பு இருக்கும். கோப உணர்வுகளை தவிர்ப்பீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும்பொழுது அசௌகரியமாக உணர்வீர்கள். தாடி கொம்பு. இங்குள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தாயார் சன்னதி மண்டபத்தில் கார்த்த வீரியார்ஜுன சுவாமிக்கு புதன்கிழமையில் எலுமிச்சை மாலை அணிவித்து 27 நெய் தீபம் ஏற்றி வழிபட இழந்தவற்றை, தொலைந்த பொருளை பெறலாம் என்பது ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அசௌகரியங்கள் உருவாக்கும். பதட்டம் காரணமாக சில வேலைகள் தவிர்ப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையாக பேசுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாயம். சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி என்பவர்கள் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். ஈகோ சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இன்று பதட்டமான சூழ்நிலைகள் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் அதனை நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் பல வேலைகளில் மும்முரமாக காணப்படக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறிய வகையில் தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக அனுபவம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும் தெரியாத விஷயத்தை
செய்வதை விட தெரிந்த விஷயங்கள் செய்யும் பொழுது கூட தவறுகள் வரும். ஆக எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் மும்முரமாக உன்னிப்பாக கவனித்து செய்ய வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கடகராசி அன்பர்களுக்கு தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து இருங்கள். எந்த தவறுகளும் நேராமல் இருக்கும்படியாக வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. தொழிலிலும் இது பொருந்தக்கூடும். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிருங்கள். நீண்ட நேரம் கண் விழிக்காதீர்கள். அது உங்களுடைய உடல் உபாதைகளை அதிகப்படுத்தும். மனம் விட்டு பேசுங்கள். குடும்ப நபர்களிடத்திலும் சரி, உங்களுடைய துணைவரிடத்திலும் சரி. தற்புகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, தம்பதியர்கள் உங்கள் துணைவரிடத்தில் வார்த்தைகள் கவனமின்றி உதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அமைதியை கையாளுங்கள். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். அவர்களுடைய மனம் குணம் அறிந்து நடக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நிலையில் செலவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய நாள் சுமாராகத்தான் இருக்கும். சளி தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நீங்கள் பணத்தை செலவுகளை மிச்சப்படுத்தினால், கட்டுப்படுத்தினால், ஏதாவது ஒரு வகையின் மூலம் தன வரவுகள் வர வாய்ப்புகள் இருப்பதால் சேமிப்பு மேம்படுவதற்கும் சூழ்நிலைகள் இருக்கிறது. கடகராசி அன்பர்கள் தொழில், உத்தியோகம், பதவி உயர்வு, கர்மம், ஜீவனம், புதிய தொழில் ஆரம்பிக்க திருவக்கரை ஸ்ரீ வக்ர காளியையும் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள ஸ்ரீ பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபட ஆரம்பிக்கலாம். நாம் நினைத்து திட்டமிட்டு செயல்படுத்தும் காரியங்கள் திசை மாறி போகும். அந்த தருணத்தில் ஸ்ரீ திருவக்கரை வக்ரகாளி அம்மனை வழிபட்டால் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் ஒரு முறை சென்று வருவது அனுகூலத்தை தரும். திண்டிவனத்தில் இருந்து நேராக திருவக்கரை செல்ல பேருந்து வசதியும் உள்ளது. நேராக செல்லக்கூடிய கிரகங்கள் சில நேரங்களில் வந்த பாதையிலேயே பின்னோக்கி நகரும். இந்த நிலையை தான் வக்ரம்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர நிலையை போக்கி அருள் புரிபவள் தான் ஸ்ரீ வக்ரகாளி. நம் பிறவி பிணிகளுக்காக குண்டல மாமுனிவர் நிர்வாண சமாதி அடைந்த இடம் திருவக்கரை. இங்கே இருப்பது வக்ரலிங்கம், வக்ரகாளி, வக்ர தாண்டவம். ஆக கடகராசி அன்பர்கள் ஒருமுறையாவது இத்தலத்திற்கு சென்று வருவது விசேஷத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்லது. நட்பு, பகை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்கும். தியானம், யோகாசனங்கள் நல்லது. ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்கள், உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொன் பொருள்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத மனக்கவலைகள் வருத்தத்தை ஏற்படுத்தும். கடகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது 12ஆம் வீட்டில். ஸ்ரீ சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த குழப்பங்கள் உண்டாகலாம். தேவையில்லாத மனக்கவலைகள் சில வருத்தத்தை ஏற்படுத்தும். அம்மாதிரியான கவலைகளை தவிர்ப்பது நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும். வேலை இறுக்கமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பீர்கள். வேலைகளை நம்பிக்கையுடன் கையாளுவீர்கள். செயல்பாடுகளில் ஒருவிதமான சங்கடங்கள் ஏற்படும். சில காரியம் முடியுமா முடியாதா என்றே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். யாருக்கும் எந்த விதங்களிலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். அது நிறைவேற்ற இயலாது. மந்தத்தன்மை காரணமாக மனச்சோர்வு, மன அசதி, உடல் கவலை, உள்ளத்திலும் ஒரு மனநிலை சீராக இருக்காது. குழப்பமாகவே இருக்கும். நிம்மதியற்ற தன்மையில் இருப்பீர்கள். ஏதோ ஒரு விதங்களில் இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாக நேரிடலாம். இழுபறியாக இருக்கக்கூடிய சில வேலைகள் முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு.
எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். தம்பதியர்களுக்குள் உங்களிடம் காணப்படக்கூடிய மனக்குழப்பங்களை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சி தக்க வைக்க மன அமைதியாக வைத்திருங்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்களுடைய குடும்ப தேவைகள் பெரிதாக இருக்கும், பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் சில கருத்துக்களை பகிர்வீர்கள். எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தரத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். சிம்மராசி அன்பர்கள், பணம் நிதி நிலைமைகள் பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்கும். வரவேண்டிய பண வரத்து குறையலாம். சில வேலைகள் இழுபறியாக இருக்கும், இருந்தாலும் நடக்கும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகள் பெற்று முடிவு எடுப்பது நல்லது. பணப்புழக்கம் குறைவாக இருப்பதால் எதையும் பெரிதாக திட்டமிட வேண்டாம். பண இழப்பு காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களை, தந்தை மகன் பகை விரோதம் அறைய, நீண்ட கால குடும்ப சண்டை குடும்ப பகை விலக, சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் வரும்போது எச்சூர் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மார்கண்டேஸ்வரரை வழிபடுவது நல்லது. சுவாமிக்கு 108 நெய் தீபம் போட வேண்டும். தயிர் சாதம் தானம் செய்திட வேண்டும். வயதான தம்பதியருக்கு உடை தானம், அதாவது ஆடை தானம் செய்திட வேண்டும். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்க வேண்டும். குல தெய்வத்திற்கு, உள்ளூர் தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்து பொங்கல் தானம் செய்ய வேண்டும். மற்றொரு கோவில் பாபநாசம் சென்று அங்குள்ள ஸ்ரீ பைரவருக்கும் அருகில் உள்ள ஸ்ரீ சூரிய சனி பகவானை தரிசனம் செய்ய அப்பா மகன் விரோதம் மறையும். சென்று வந்த பிறகு ஏழை பிராமணருக்கு வேட்டி சேலை உணவுப் பொருட்கள் தானம் கொடுத்து ஆசி பெறுவது நன்மையை தரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானத்தோடு சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த நாள் இறை வழிபாடு, தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றுவதால் சில மனம் சார்ந்த பிரச்சனைகள், அம்மன் கோவில் வழிபாடு நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய லட்சியங்களை நோக்கி நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். சரியாக திட்டமிட்டால் இன்று வெற்றி பெறலாம். உத்தியோக வேலைகளில் எதிர்பார்த்த நல் வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடைக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கு பெறுவீர்கள். சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகள் பிறக்கும். உங்கள் வேலை இன்றைய நாள் உற்சாகமாக இருக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களினால் லாபம் வரும். நல்ல வருமான உயர்வு பெறும். இனிமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கலாம். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வேலையை விரும்பியபடி செய்வீர்கள். காதலர்களுக்கு நாள் உங்கள் வருங்கால துணையினுடன் நல்ல உறவை பராமரிக்க முடியும். இனிமையான பேச்சுக்கள் சுதந்திரமான தன்மைகளாக இருக்கும். எல்லோரையும் வசீகரிப்பீர்கள். உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் அதிகரிக்கலாம். நட்பு வட்டாரங்கள் உயரும். அதே போல நண்பர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் பங்கு பெறுவீர்கள். எல்லோரிடத்திலும் அன்பாக இனிமையாக பேசுவீர்கள். உங்களை கவரக்கூடிய விதமாக இருக்கும். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் உங்களுடைய துணையினுடைய நல் உறவை பராமரிக்க முடியும். இனிமையான நல் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். காதலர்களுக்கு வருங்கால துணையினுடைய குணநலன்களை அறிந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய நல் வாய்ப்பினை பெறக்கூடும். பெற்றோர்களுடைய நல் ஆசியோடு திருமணம் நடக்கும். கோச்சாரத்தின்படி இன்றைய நாள் தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். மனதில் நினைத்த காரியம் ஈடேறும்.
சமூக வேலைகளில் அந்தஸ்து உயரும், மரியாதை கூடும், கௌரவம் அதிகரிக்கும், முன்னேற்றத்திற்கான பாதைகள் தாராளமாக இருக்கிறது. சொத்து பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகள் பிறக்கும். தொழில் சார்ந்த பயணத்தின் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அடுத்தடுத்த காரியங்கள் இடைவிடாது நடக்கும். பணம், நிதி நிலைமைகள் மகிழ்ச்சியை தரும். பணவரவு சாதகமாக இருக்கும். பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் திருப்தியை தரும். உற்சாகமாக உணர்வீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தெம்பு, தைரியம், மனோதிடம், ஆத்ம பலம் உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். அதிகாலை பொழுது எழுந்து சுறுசுறுப்பாக செயல்படுவதால் தெய்வ பலம் கூடும். நவ கிரகங்களின் நல்லாசை கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியம் திருப்திகரமாக, உங்களிடம் உற்சாகம் வெளிப்படும், தைரியம் அதிகரிக்கும், திருப்தி உண்டாகும். இன்றைய நாள் காணப்படக்கூடிய வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் நீங்க மாரியம்மன், காளியம்மன், காமாட்சி அம்மன் முதலிய தெய்வங்களை வழிபடலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் குழந்தை பேற்றுக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வழிபட்டால் அனுகூலம் ஏற்படும். வாழ்வில் அனைத்து இன்பங்களை அடைய கன்னிராசி என்பவர்கள் ஸ்ரீமன் நாராயணர் திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதே போல ஸ்ரீமுஷ்ணம் பூவராகமூர்த்தி பூதேவியுடன் எழுந்தருளியுள்ள சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கடுமையான புத்திர தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படி குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய தம்பதியர்கள் சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என திருச்சி ஸ்ரீ தாயுமானவர் மலை கோவிலுக்கு நேர்ந்து சுகப்பிரசவமானவுடன் நேர்த்தி கடன் செலுத்த வேண்டும். இப்படி செய்தால் கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நட்பு, பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் உண்டாகும். எடுக்கக்கூடிய காரியங்கள் ஸ்திரமாக நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு நல்ல மன திருப்தியை தரும். விருந்தாளிகளுடைய வருகை மகிழ்ச்சியை அளிக்கும். விருந்தினர்கள் உங்களுடைய நிலையை புரிந்து சந்தோஷ மகிழ்ச்சியாக பேசுவார்கள். மனதில் நிறைந்த சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுடைய வேலை சலிப்பை தருவதாக இருக்கக்கூடும். இறுக்கமான வேலை காரணமாக சில காரியங்கள் நிலுவையிலேயே இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையக்கூடும். வருங்கால துணையினிடத்தில் காதலர்கள் நேர்மறையான எண்ணங்களோடு நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மகிழ்ச்சியை தரும். ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பகிர்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த வேலைகளில் வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தின் நிமித்தமாக ஒரு சில நபர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். மாணவர்களுக்கு மனதில் தெளிவான சிந்தனையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். படிப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க நினைப்பீர்கள். மற்றவர்கள் மத்தியில் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். வாகனம் வாங்குவது மற்றும் வீடு மனை அமைவது சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் கைகூடி வரும். இன்று பணவரவு திருப்திகரமாக அமையும். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வடிவில் பணவரவு ஏற்படும். ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சிறப்பாக இருக்கும். சிறந்த தேக பலத்தையும் தெய்வீகத்தினுடைய அனுகூலத்தையும் பெறுவீர்கள். ஆயுர்வேத மந்திர பிரயோக சாஸ்திர முறைப்படி தினமும் காலை மாலை சிறிதளவு சுத்த ஜலம் எடுத்து தன்வந்திரி படம் முன்பு வைத்து நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ தன்வந்திரி ஸ்லோகத்தை 108 முறை ஜபித்து நீரை பருக தீர்த்த நீர் மருந்தாக மாறி நோயை குணமாக்குமாக துலாம் ராசி அன்பர்கள்
இந்த எளிமையான பரிகார முறைகளை, இந்த தெய்வீக மகத்துவத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடன் தொல்லை, தொழில் பிரச்சனை அகல ரோகிணி நட்சத்திரத்தன்று அல்லது அர்ஷன யோக நாளில் இரட்டை பிள்ளையாருக்கு சந்தன காப்பு செய்து வழிபட பலன் கிடைக்கும். தினமும் ஸ்ரீ நரசிம்மருடைய ருண விமோக்ஷண ஸ்தோத்திரம் காலை மாலை பாராயணம் செய்ய பலன் தரும். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி, உற்சாகம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகள் கைகூடி வரும், முன்னேற்றங்கள் பிறக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடை தொடர்ந்து செய்தால் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டு. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது முயற்சிக்கு உண்டான படி பலன்கள் கிடைக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். எதையும் பார்க்காமல் பிறருடைய நலனுக்காகவே உழைக்கக்கூடிய முக்கிய நபர்கள். மற்றவர்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பீர்கள். பிறருடைய நலன் கருதியே அதிகம் செய்யக்கூடியவர்கள். குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் மிக மிக அதிகம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும், மன நிறைவு உண்டாக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும், ஏற்றம் பெறுவீர்கள். பத்திரம் சம்பந்தமான துறைகளில் மேன்மை உண்டாகும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். ஆவணம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், பணத்தினுடைய சேமிப்பு கிடங்கில் வேலை செய்பவர்கள், வங்கி கணக்கில் சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வு உண்டாக்கும். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாள். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அவர்களுடைய ஆசைகள், விருப்பங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று குறையலாம். அதிக வட்டிக்கு கடன் பெற்று இருந்தாலும் முதலில் வட்டியை செலுத்திவிட்டு பிறகு அசல் பணத்தை செலுத்தலாம் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். குறிப்பாக செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் பணத்தை திருப்பி கொடுத்தால் சீக்கிரமாக கடன் நிவர்த்தி அடையும் என்பார்கள் ஜோதிடத்தில். ஆக ருணம் விமோக்ஷனம் பெறுவதற்கு ருண விமோக்ஷனரை வணங்கலாம். அதாவது கடன் தீர்க்கக்கூடிய சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி வந்தாலே போதும். 48 நாட்கள் வணங்கி வாருங்கள், ஒரு மண்டலம். ஆக அப்படி செய்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் என்பது இருக்காது. சுபகாரியம் தொடர்பாக சில புதிய முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாகும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். கணவன் மனைவிக்குள் இருந்த சலசலப்பு, சில மன வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமை உணர்வுடன் இருப்பீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர் பதவிக்கான சில விஷயங்களில் முக்கியத்துவம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுப மங்கள யோகம் நிறைந்த நாள். புதிய வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். புதிதாக இடம் வாங்கி இருப்பவர்கள் அந்த இடத்தில் வீட்டை கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். ஆதரவு பிறக்கும். அன்பு நிறைந்த நாள். உங்கள் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் உண்டு. வருமானம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். அறநெறியில் நடந்து வெற்றி கொள்வீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் கிட்டும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள், திருப்தி நிறைந்த நாள். மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. காதலர்களுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருப்பீர்கள். கோப உணர்வுகளை சற்று தவிர்த்து பேசினால் சீக்கிரமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் யோகம் உண்டு. பெற்றோர்களுடைய ஆசையோடு நீங்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம்.
பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அனைவரும் கை கொடுத்து உதவி செய்வார்கள். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறும். தெய்வ கடாட்சம் உண்டு. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் உதவிகள் சாதகமாகும். நட்புகள் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். கூடுமான வரையில் அமைதியும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஆக இந்த நாளில் மன தளர்வுகள் ஏற்படலாம். மன சங்கடங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் உண்டாகும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் என்பதே இருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை 27 முறை மட்டும் உச்சரித்தாலே போதும். காலை நேரத்தில் உங்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்து பிறகு பூஜை அறையில் சந்திர பகவானை நினைத்து ஒரு தீபங்கள் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை 27 முறை உச்சரித்து பிறகு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை எழுதி வைத்துக்கொண்டு 27 முறை பிழை இல்லாமல் உச்சரித்து வந்தாலே போதும். இந்த நாள் முழுவதும் மன நிம்மதி கிடைக்கும். சங்கடங்கள் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் விலக்கும். நேர்மறையாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரிடத்திலும் வாக்குவாதங்களோ வீண் விவாதங்களோ கூடாது. மற்றவர்களிடத்தில் கோபப்படுவதை தவிர்த்து விடுங்கள். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். ஆக கோப உணர்வு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். பொறுமையும் அமைதியும் நிதானம்தான் உங்களுக்கு கைகண்ட மருந்து. தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் இருக்கும். வீட்டிற்கு புதிதாக பொருட்களை கூட சில தினங்களுக்கு பிறகு வாங்கினால் நல்லது. புது பொருட்களை வாங்காதீர்கள். புது நட்புகளுடைய சந்திப்பு வேண்டாம். கூடுமான வரையில் வீட்டிலிருந்தே உங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பயணத்தை தவிர்ப்பது நலம். வெளியூர்களுக்கு பயணப்படுவதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் தான் இருக்கும். கூடுமான வரையில் பயனுள்ள விஷயங்களை பற்றி பேசுங்கள், செய்யுங்கள். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாக்கலாம். இயந்திரம் தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு இயந்திர கோளாறுகள் ஏற்படலாம். என்ன காரணம் என்றே புரியாமல் சில செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் சில சலசலப்பு உண்டாக்கும். வீட்டில் நிம்மதியற்ற தன்மை கூட உண்டாகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது அவசியம். பணம் பற்றிய விவகாரங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனம் விட்டு உங்களுடைய மன கஷ்டத்திற்காக வெளியே யாரிடத்திலும் பேச வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தால் அவற்றை அப்படியே விட்டுவிடுங்கள். அதை மீண்டும் கிளற வேண்டாம். பணம் சார்ந்து சில சங்கடங்கள் உருவாக்கி மறைக்கலாம். எல்லா விதமான அனுபவங்கள் இருந்தாலும் எந்த அனுபவமும் கை கொடுக்காது. திறமைகள் இருந்தும் உங்களால் அங்கீகரிக்க முடியாதபடி இருப்பீர்கள். சாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள் திடமானதாகவும் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டுமானால் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். பணம் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து வழிபட்டு பிறகு சந்திர பகவானுக்கு உண்டான நெல் அல்லது பச்சரிசியை அவருடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். இப்படி செய்வதால் அஞ்ஞானம் நீங்கும், ஞானம் பிறக்கும், புத்தி கூர்மை அதிகரிக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். மனநிலையில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், கையெழுத்திடுவது, ஷூரிட்டி பண்ணுவது இப்படிப்பட்ட விஷயங்களை முக்கியமாக தவிர்த்து விடுங்கள். குடும்ப ஒற்றுமை ஓங்க மன அமைதி போக்கோடு இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களால் நீங்கள் எதிர்க்கப்படலாம் அல்லது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையாட்கள் ஆதரவற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் எந்த சங்கடமும் ஏற்படாமல் இருப்பதற்கு மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, குரு ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அனுசரணையாக இருக்க வேண்டும். சில அசௌகரியங்களை பொறுத்து கொண்டால் நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நன்மைகள் அதிகம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். பொறுமையாகத்தான் இருந்து இந்த நாளுக்கான வேலைகளை கவனிக்க வேண்டும். நிதானம் தேவை. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மேற்கூறிய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்குவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாக்கும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். கல்வி சம்பந்தமான நிலைகளில் உயர்வு ஏற்படும். வெளிநாடு தொடர்பான செயல்கள் கைகூடி வரலாம். படிக்க நினைத்த கல்வியை மேற்கொள்வீர்கள். இதுவரையில் பாதியில் விடுபட்ட கல்வியை கூட மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவாக மற்றவர்கள் செயல்படுவார்கள். மனதிற்கு பிடித்த மாதிரியான வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். உத்தியோகஸ்தர்கள் மத்தியில் உயர்வான நிலையில் இருப்பீர்கள். கௌரவம், பட்டம், பதவி உங்களை வந்து சேரும். கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டை பராமரிப்பீர்கள். அழகுபடுத்தக்கூடிய விதங்களில் பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். அனுகூலமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். தனவரவுகளில் இருந்த தாமதங்கள் குறையும். எண்ணியபடி வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களை போக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். எதிர்மறையாக உங்களிடம் பேசியவர்கள் கூட உங்களிடமிருந்து விலகி போய்விடுவார்கள். உறவுகள் மத்தியில் உயர்வான நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்து உயரும். ஆதாயம் பெருக்கும். மனநிலையில் இருந்த கஷ்டங்கள் குறையும். கடன் தொடர்பாக அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தாலும் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். கொடுக்கலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபார வேலைகளில் லாபம் உண்டாக்கும். வெளியிடங்களில் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். வியாபார நிலைகளில் மேல் நிலையை பெறுவீர்கள். உங்களோட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆத்ம திருப்தி இருக்கும். பொருட்களை கொள்முதல் செய்யலாமா என்கிற எண்ணம் அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் கைகூடும். நிலம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். வழக்கு சம்பந்தமான நிலைகளில் முக்கிய ஆதரவு கிடைக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மகர ராசி அன்பர்களே, பொன்பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உற்சாகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். தெய்வ வழிபாட்டில் அதிக நாட்டம் பெறுவீர்கள். உத்தியோகத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பதவி உயர்வு தொடர்பாக செய்திகள் கிடைக்கும். கூடுமான வரையில் ஆலய வழிபாடு செய்வது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய தொழிலையும் வருமானத்தையும் அதிகப்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் குறையும். வேலையாட்கள் மூலமாக ஆதரவு பிறக்கும். வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரிக்கும். விற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொருட்கள் தானாக விற்பனையாகிவிடும். பொருட்களினுடைய மதிப்பை அறிந்து செயல்படுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை கற்று ஆராய்வீர்கள். உடல் நிலை நன்றாக இருக்கும். உறவுகள் மத்தியில் அந்தஸ்து உயரும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். கல்வி சம்பந்தமாக இருந்த இழுபறிகள் குறையும். காதலர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வீர்கள். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிப்பதாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்க துறை மீது உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற ஆசை கைகூடி வரும். நீண்ட காலமாக நினைத்த காரியங்கள் நடக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள். ஆதாயம் பெருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். எண்ணிய இடத்திற்கு சென்று வருவீர்கள். வெளிநாடு தொடர்பான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். ஆதரவு பெருக்கக்கூடிய நாள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான்,
புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயலுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். அவற்றை சுபமாக செய்து கொள்வது நல்லது. செலவுகளில் சிக்கனம் தேவை. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். சீக்கிரமாக வேலைகள் முடிப்பீர்கள். விடாப்பிடியாக இருந்து காரியங்கள் நடக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். ஆதரவு பெருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்கும். ஈடுபாட்டுடன் நடப்பீர்கள். செல்வ வளம் பெருகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மனதில் இருந்து வந்த சில கவலைகள் குறையும். பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். அற்புதங்கள் நிறைந்த நாள். மன சஞ்சலங்கள் நீங்கும். எண்ணிய காரியங்களை வேகமாக முடிப்பீர்கள். துரிதம் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் பூரணமாக உண்டு. ஆன்மீக பயணங்கள் கைகூடும். கும்பராசி அன்பர்களே, வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன நிம்மதி கிடைக்கும். சிறுதூர பயணங்கள் கூட ஆத்ம திருப்தியை தரும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிறைவு பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான காரியங்கள் கைகூடும். இதுவரையில் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும். வேலைகள் வேகம் எடுப்பீர்கள். அரசு சம்பந்தமான துறைகளில் இருந்த சில நெருக்கடிகள் குறையும். அரசு உத்தியோகஸ்தர்களாக இருப்பவர்கள் உங்களோடு பணி செய்யக்கூடிய நபர்களின் ஆதரவு பெருக்கும். உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு கிடைக்கும். கடன் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதிக வட்டிக்கு கடன் பெற்றிருந்தாலும் முதலில் வட்டிக்குண்டான பணத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைகளில் கொடுப்பது நல்லது. பிறகு பின்தொடர்ந்து உங்களுடைய அசல் பணத்தையும் கொடுக்கலாம். இப்படி செய்வதாலும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு முறைகளையும் மேற்கொள்வதால் சீக்கிரம் கடனில் இருந்து வெளிவருவீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். கால்நடைகள் மீது ஆர்வம் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இதுநாள் வரையில் விரயமாக்கி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனி லாபத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது. முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கலாம். கடன் தொடர்பாக மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு இருந்த சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள் மன ரீதியாக நீங்கும். தெளிவாக செயல்படுவீர்கள். பேச்சு சாதுரியம் இருக்கும். அரசினுடைய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை நோக்கியே வரும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் உண்டாக்கும். உழைப்பு மேம்படக்கூடிய நாள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற கோணத்தில் செயல்படக்கூடியவர்கள். ஆகவே எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் தன்னம்பிக்கையை கைவிடாமல் செயல்படுவீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். ஊக்கம் இருக்கும். வெளிநாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். வியாபாரத்தில் அனுகூலமான நிலைகள் உண்டு. தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளுடைய செயல்கள் மன திருப்தியை தரும். கிரக அமைப்பின்படி உங்களுடைய செயல்கள் யாவும் இன்றைய தினம் பாராட்டுக்குரியதாகவே இருக்கும். கடமை உணர்வுடன் இருப்பீர்கள். கட்டுப்பாடும் அதிகமாகவே இருக்கும். சில நேரம் சுதந்திரமாகவும் இருப்பீர்கள். செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வீர்கள். வருமானத்தினுடைய நிலையை அதிகரிப்பதற்கு வியாபாரத்திலும் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூக்ஷமங்களை உணர்வீர்கள். கலை சம்பந்தமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு மேன்மை உண்டு. கால்நடை தொடர்பான செயல்கள் கை கொடுக்கும். பால் வளம் மிகுதியாக இருக்கும். வியாபாரத்தில் எப்பொழுதும் ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவீர்கள். அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாள். திறமையாக இருந்து சாதித்து காட்டுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு.
சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும், செல்வ வளம் பெருக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும், எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகரிக்கும், சுப காரியங்கள் கைகூடி வரும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனந்தமாக இருக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் கவனம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். தனவரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பணம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் அதிகரிக்கலாம். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மற்றவர்களை பற்றி புரிதல் உண்டாக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். சூசகமாக சில விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். வெளிப்படையாக இல்லை என்றாலும் கண் பார்க்கும் பொழுதே உங்களுக்குள் சில எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உத்தியோக வேலைகளில் சில மாற்றங்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். இணையம் சார்ந்த வேலைகளில் ஆர்வம் உண்டாக்கும். நண்பர்கள் வழியில் சில உதவிகள் கூட கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். தொழில் விஷயமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நுணுக்கமான செயல்பாடுகள் மூலம் லாபத்தை அதிகரிப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் அக்கறையோடு இருப்பீர்கள். கணிதம் சம்பந்தமான படிப்பின் மீதான ஆர்வம் உண்டு. ஆசிரியர்களாக பணி செய்யக்கூடியவர்களுக்கு உத்தியோக உயர்வு உண்டாக்கும். மனநிலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் விஷயங்களை கை விரலினுடைய நுனியில் வைத்திருப்பீர்கள். அனைத்தும் கற்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டு. தெய்வ கடாட்சம் இருக்கும். பேச்சில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். குழந்தைகள் முகாந்திரமாக மனதில் நிம்மதி, சந்தோஷம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயம், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். நல்ல கருத்துக்கள் தோன்றும். நுணுக்கமாக சிந்திப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கை உருவாக்கும். நற்செயல்கள் புரிவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். நினைத்தது நடக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி சிறப்பான பலன்கள் பெற வேண்டுமென எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு
யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.